அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு காலத்தின் கிழமை 6ஆம் நாளில் இருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம், பதிலுரை பாடல் மற்றும் நற்செய்தி வாசகங்கள் அனைத்தும் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும், உறுதிப்படுத்தும், சக்திப்படுத்தும் மருந்தாக தருகிறது. முதல் வாசகம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 முடிய வசனங்கள் உலகப் பற்றி விடுதல் பற்றி கூறுகிறது. குறிப்பாக 15ஆம் வசனம், உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள், அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது என்று கூறுகிறது. இன்றைய பதிலுரை பாடலாக வரும் திருப்பாடல் 96, மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள், மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தி லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 முதல் 40 வரையுள்ள வசனங்கள் இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்கும் போது அங்கு வந்த 84 வயது முதிர்ந்த இறைவாக்கினர் அன்னாவை பற்றி கூறுகிறது. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்கின்றார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். இறைவாக்கினர் அன்னா உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாமல் ஆண்டவரின் இல்லத்திலே அவரை மாட்சிப்படுத்துவதிலே தன் காலத்தை செலவிட்டதோடு குழந்தை இயேசுவை பற்றி அங்கிருந்த எல்லோரிடமும் அறிவிக்கின்றார். வயது முதிர்ந்தவர்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களால் ஞானத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவ்வுலகமும் அதன் இன்பங்களும் மாயை என்பதை உணர்ந்தவர்கள். விண்ணகத்தில் நமக்கான வாழ்க்கை மட்டுமே மகிழ்ச்சியானதும் நிரந்தரமானதும் என்பதை அறிந்தவர்கள். அவர்களுடைய ஞானமிக்க அறிவுரைகளும் ஆலோசனைகளும் நமக்கு மிக மிக தேவை. ஆனால் வயது முதிர்ந்தவர்களை நிராகரிக்கும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். துறவரமோ இல்லறமோ எதுவாக இருந்தாலும் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது இல்லங்களில் உள்ள வயது முதிர்ந்தவர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம்? அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்துகின்றோமா? அவர்களது அனுபவமிக்க அறிவுரைகளுக்கு செவிசாய்க்கின்றோமா? மாடர்ன் வேர்ல்ட், டிஜிட்டல் வேர்ல்ட் என்று சொல்லிக்கொண்டு நம்மில் பலரும் நம் இல்லங்களில் இருக்கும் மாடல்களை மறந்துவிட்டு மாய உலகை நோக்கி நம் பார்வையையும் வாழ்க்கையையும் நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்தோரிடம்தான் இறைவாக்கினர் அன்னா குழந்தை இயேசுவை பற்றி அறிவித்தார். நமது மீட்புக்காக நாம் காத்திருக்கிறோமா? எதிர்பார்த்திருக்கிறோமா? நம் மீட்புக்கான நற்செய்தி நம் இல்லங்களில் வாழும் பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள். அவர்களுக்கு உரிய மரியாதை செய்வோம், அவர்களை அரவணைப்போம், அவர்களது அன்பையும் ஆலோசனைகளையும் பெற்று ஆண்டவரை மாட்சிப்படுத்தும் வாழ்க்கை வாழ பாலகன் இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆமென்.